வணக்கம் மக்களே, என் பேர் அல்ஃபோன்ஸ். வெல்கம் டு மை சேனல் அல்ஃபோன்ஸ் vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஹூப்பே காட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வில்லேஜ் வந்து கொப்பிவலி, அம்பேகாவ் தாலுகா, பூனே டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இது நீங்கள் கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா 238 கிலோமீட்டர் காமிக்கும். இந்த அஹூப்பே காட்டுன்றது அந்த மலைக்கு மேலே. ஸோ மலைக்கு மேலே போகணுன்னா பூனே சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 238 கிலோமீட்டர் காமிக்கும். பட் நாங்கள் கீழே இருந்து ட்ரெக்கிங் பண்ணுறதால எங்களுக்கு கம்மியாகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ காலையில் 4:30 மணிக்கு கிளம்பணும். நாங்கள் மொத்தம் 5 பேர். இந்த 5 பேர்த்தில் 4 பேர் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஏற்கனவே ஒரு 30-40 ட்ரெக்கிங் போயிருக்கவங்க தான். ஸோ இந்த கார் ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனால் 4.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரிலங்க. லைக் விண்டோ விட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் லேண்ட்ஸ்கேப் மாறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நீயானான ஷோ பார்த்த மாதிரியே இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு டாபிக் எடுத்து விடாமல் பேசுகிறாங்க. வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ என்னவோ. ஸோ வெளியே இருக்க நேச்சரை பார்த்துக்கிட்டு உள்ளே நடக்கிற நீயானானை பார்த்துக்கிட்டு அப்படியே 4.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரிலங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 8:30 போல் நாங்கள் அந்த பேஸ் வில்லேஜ் கொப்பிவலியை ரீச் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேஸ் வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபோர்ட்டும் உங்களுக்கு தெரியும். லைக் அஹூப்பே காட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கோரக்கட் ஃபோர்ட்டும் இருக்குது, மச்சிந்திரகட் ஃபோர்ட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய பேர் ட்ரெக்கிங் போவாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸான பிளேஸஸ் தான். ஆனால் நம்ம இந்த டைம் அஹூப்பே காட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நைட் டைம் என்ன சொன்னாங்கன்னா இந்த காட் மட்டும் இல்லை, இதில் ஃபால்ஸும் இருக்குது. நிறைய ரீல்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி அங்கெல்லாம் போகிறது அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் நைட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலையில் 8:30 மணிக்கு ரீச் ஆனது. அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஷூஸ்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கேட்டு. இந்த ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஒரு கட்டில் போட்டு உக்காந்துக்கிட்டு இதையே பார்த்துட்டு இருந்துருக்கலாம் போல். இதெல்லாம் பார்க்கும்போது இங்கெல்லாம் வாழ்கிறவங்க சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செம்ம காமெடி நடந்துடுச்சு. ஸோ யார் வழிகாட்டுறன்னு முன்னாடி போனாங்களோ இந்த நெல் நட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மூலையில் சாணி கொட்டி வச்சுருந்தாங்க. அது பார்க்க வரப்பு மாதிரியே இருந்தது. அது அவங்களுக்கு தெரியல, அவங்க காலை விட்டுட்டாங்க உள்ளே. லைக் முட்டி வரையும் உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கால் கழுவிட்டு நான் முன்னாடி போகல, நீங்களே போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து லைக் ஸ்டார்டிங் கொஞ்சம் பாயிண்ட் வந்து அன்ஷூராக தான் இருக்கும், இப்படி போகணுமா அப்படி போகணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஓரளவுக்கு அவங்க வச்சுருந்த மேப்பை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த தண்ணி ஃப்ளோ ஆட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறப்ப அவ்வளோ ரெயின்ஃபால் இல்லாததுனால ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு. இதுவே இங்கே ரெயின்ஃபால் ரொம்ப இருந்துச்சுன்னா இதை க்ராஸ் படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக க்ராஸ் பண்ணி நடக்க ஆரம்பித்தோம். ஸோ இங்கேருந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு 3:30 மணிலேருந்து 4.5 மணி நேரம் ஆகும் மேலே ரீச் ஆக அப்படின்ற மாதிரி. நான் போகிற வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரமாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 30-40 வருஷம் இருக்கும் போல் அதெல்லாம் வளர்ந்து. ஸோ ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு நின்றுடுது, திடீர்னு வெயில் அடிக்குது. கொஞ்சம் அன்சர்டனாக தான் இருந்துச்சு. பட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ட்ரெக் பண்ணும்போது ஏன் இந்த அஹூப்பே காட் செலக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸுன்னு சொல்கிறாங்க. இங்கே அவ்வளோ பேர் மேலே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ட்ரெக் மாட்ரேட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைக் ஒரு 5 கிலோமீட்டர் உங்களுக்கு மேலே ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடம் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர்டு இல்லாத பிளேஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு
வழியும் அந்த மாதிரி ப்ராப்பராக இல்லை. ஸோ அந்த அண்ணன் ஒரு மேப் கொண்டு வந்தாங்க, அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டே இருந்தோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு 1/2 கழித்து எனக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன நினச்சேன், நம்ம கூட வரவங்கள 3 பேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, ஸோ அவங்க எப்படியும் ரெஸ்ட் எடுப்பாங்க அங்கே 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு நினச்சிட்டு போனால், உள்ட்டா அவங்க தாங்க நிற்காமல் நடந்துகிட்டே இருக்காங்க. நான் தாங்க 10 இடத்துல உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இவங்கெல்லாம் 30 ட்ரெக்கிங் போனவங்க, இவங்க அவ்வளோ ஜல்தி தக்காய்க்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ட்ரெக்கிங் போகிறவங்க கரெக்டான அட்டயர்டில் இருந்தாங்க. ஸோ மேலே போக போக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு இடத்துல சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தால் அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க அங்கங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு மேலே போயிட்டே இருந்தோம். பாதி வலி போனதுக்கப்புறம் தாங்க லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலையில் சாயா குடித்து பழக்கமாயிடுச்சா, சாயா குடிக்கலன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் காலையில் நாஸ்டா கூட பண்ணலையா, மலையில் நனைஞ்சிட்டு மேலே ஏறிட்டே இருக்க ரொம்ப தலைவலியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் மேலே ஏற ஏற ஒரு பிளேஸ் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்ததால் அவ்வளோ அதை பொருட்படுத்தாமல் நம்ம மேலே போயிட்டே இருந்துட்டோம். ஸோ கரெக்டாக மேலே ரீச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. விண்ட்ஷீட்டர் வேறு பேக் உள்ள வச்சுருந்ததால் எடுக்கிறதுங்காட்டே நினச்சி விட்டுருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு மேலே போனால் அங்கே அடிக்கிற காற்றுல ரொம்ப குளிர் இருக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதுதாங்க அந்த அஹூப்பே காட்டுன்ற பள்ளத்தாக்கு. நாலு மணி நேரம் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு இந்த வியூ பார்த்ததே வர்த்துன்னு தாங்க ஃபீல் ஆச்சு.
இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பாடு கொண்டு வரல, ஏன்னா 4:30 மணிக்கே கிளம்புனால. பட் நம்ம கூட வந்தவங்களில் 2 பேர் சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு அந்த டிஷ்ஷு, இந்த பச்சை பப்பாளி இருக்கும் தெரியுமா, அதில் அவங்க பாஜி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ரொட்டி நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. என்னடா புதுசாக இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குன்னு பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ அதை சாப்பிட்டு அங்கே மேலே இருக்க இடம்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். तेरा फेवरेट स्पॉट अच्छा इधर तो ये है ना. ஸோ அப்படியே சுற்றி அந்த ஊர் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இங்கே ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.